கம்பெனியோட தலைவரும் தீவிரவாத கும்பலை சேர்ந்த தாவூத் இப்ராஹிமோட ஃப்ரெண்டை துர்க்கியில வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல துர்க்கியோட கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் சேர்ந்துதான் இந்த அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. யார் இந்த தாவூத் இப்ராஹிம், எதுக்கு இவர் ஃப்ரெண்டை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்தியாவில் ஆரம்ப காலத்தில் ஒரு லோக்கல் ரவுடியாக தான் தாவூத் இப்ராஹிம் இருந்தார். ஆனால் டி கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனியை ஆரம்பித்து அதில் ஏஷியா, ஆப்பிரிக்கா இதுலேருந்து வர நிறைய மக்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காரு. 2500 மக்களுக்கு மேலே இவர் வேலை போட்டு கொடுத்துருக்காரு. இது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐடி, நெக்ஸலைட் இவங்க மாதிரி தீவிரவாத கும்பலுக்கு ஆயுதம் அனுப்பி விடுறது, அவலாமணிலாம் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத விஷயங்களை இந்த கும்பல்லாம் செஞ்சிருக்காங்க. இதுல 1903ல பாம்பேல பெரிய பாம் பிளாஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம மும்பைல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுல தாஜ் ஹோட்டலை இவங்க 2008ல தரமட்டமா ஆக்குனதே இந்த தீவிரவாத கும்பல் அப்படின்னு தான் சொல்லப்படுது. தாவூத் இப்ராஹிமோட சொத்து மதிப்பே 5000 கோடிக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அவரு அவ்வளோ தப்பு செஞ்சு அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சிருக்காருன்னு பல பேரும் பேசிட்டு இருக்காங்க. தாவூத் இப்ராஹிம பாலிவுட்ல யார் பார்த்தாலும் செமையா பயப்படுவாங்களாம். ஏன்னா டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர் இது மாதிரி நிறைய பேரையும் இவர் தெரிஞ்சு வச்சு மிரட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சஞ்சய் தத் தாவூத் இப்ராஹிமுக்கு ஹெல்ப் பண்ணதா சொல்லி அவரையும் போலீசார் பிடிச்சி வச்சிருந்தாங்க. ரொம்ப நாள் அவரை ரிமாண்டும் பண்ணியிருந்தாங்க. தாவூதை எதிர்த்து யாராவது பேசினாலோ, அவரை பத்தி ஏதாவது படம் எடுத்துட்டா இல்ல தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாலோ அவங்கள ஆட்களை வச்சு கொன்னுடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் பேசுறாங்க. இந்த காரணத்தினாலே பாலிவுட்ல இவரை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்களாம். டி சீரீஸோட பெரிய ஸ்டார் ஓனரை லோக்கல் ரவுடி வந்து காசு கேட்டு அவர் கொடுக்காத காரணத்தினாலே கூலிப்பட வச்சு அவரை அடியோட அழிச்சிட்டாங்க, அதாவது சாகடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த தீவிரவாத கும்பலுக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேக் கரன்சியை இந்தியாக்குள்ள கொண்டு வர்றது, ஹவாலா மணியை கொண்டு வர்றது, ஆயுதங்களை கொண்டு வர்றது, இதுதான் இந்த அமைப்புக்கு வேலையாவே இருந்திருக்கு. இதனால நிறைய காசையும் அவங்க சம்பாரிச்சிருக்காங்களாம். இந்த ஒரு காரணத்தினாலேயே எப்படியாவது இவங்களை அழிக்கணும், ட்ரக்ஸ் இவங்களால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, இவங்களை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2025ல இன்டர்நேஷனல் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, 25 மில்லியனுக்கு மேல யார் அவரை கண்டுபிடிச்சு தரேனோ அவங்களுக்கு இதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவரு மும்பைல இருந்து துபாய்க்கு போயிட்டாருனோ, துபாயில கொஞ்ச நாள் இருந்துட்டு துபாயில இருந்து பாஸ்போர்ட் வாங்கிட்டு பாகிஸ்தான்ல போய் தலைமறைவாயிட்டாருன்னு சொல்லப்படுது. இவரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டி கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்த இவரோட ஃப்ரெண்டோட பையனை கண்டுபிடிக்கிறாங்க. அவர் பேரு தஹான் சலீம் தோலா. இவரை ஜனவரி மாசம் 2025ல கண்டுபிடிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கஸ்டடியில வச்சுட்டு இருந்து ஜூன் மாசம் 13ஆம் தேதி 2025 அப்போ வெளியில விடுறாங்க. இவரை ட்ரேஸ் பண்ணி இவரை டாடி எப்படியாவது கண்டுபிடிக்கலாம், அப்பதான் வந்து இந்த தீவிரவாத கும்பலை நம்ம ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து ட்ராக் பண்ணி இவர் பின்னாடியே போயிருக்காங்க. இவரோட ஃபாதரை 2026 ஏப்ரல் 25ஆம் தேதி துர்க்கியில வச்சு பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வச்சு முகமது சலீம் தோலாவை அங்கவே அரெஸ்ட் பண்றாங்க. இதுல என்ன பெரிய பிரச்சனையாவே இருந்துச்சுன்னா, அவரை அங்க கன்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் இந்தியாவுக்கு கொண்டு வர முடியும். அவர் முகமது சலீம் தானா இல்ல வேற யாரா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக நிறைய ப்ராசஸ் இருந்துச்சு, அதெல்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்றாங்க. அப்பதான் தெரியுது அவர் நிறைய ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்திருக்காரு. பாஸ்போர்ட்லயே அவர் நேம் வேற மாதிரி இருந்த காரணத்தினால அவரை அங்கவே வச்சு அரெஸ்ட் பண்ணி இந்தியாவுக்கும் அனுப்பிச்சு விடுறாங்க. ஏப்ரல் 28ஆம் தேதி இந்தியாவுக்கும் அனுப்பிச்சு விடுறாங்க. டெல்லி ஹைகோர்ட்ல இவரை ஒப்படைக்கவும் செய்யறாங்க. 2 நாள் முகமதை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. 2 நாள் கழிச்சு இவரை விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் துபாய்க்கு இவங்கள 2 டேஸ் அமுச்சு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல இவர் கொடுத்த அதிர்ச்சி தகவல் என்னன்னா, பாலிவுட்ல இவரோட ட்ரக்ஸை நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து யூஸ் பண்றாங்கன்னு அதுல ஒரு சில பேரை இவர் சொல்லியோ இருக்காரு. ஷர்தா கபூரோட சிஸ்டர் சித்தார்த் கபூர், இது மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு இவங்க ட்ரக்ஸ் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே இல்லாம சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரான போஹான் அவன்ட்ரமணி இவரும் வந்து இவங்க கிட்ட இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஆனா இது கன்ஃபார்ம் ஆகல. பாலிவுட்ல இது மாதிரி நிறைய பேரை அவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை இது கன்ஃபார்ம் ஆனா பாலிவுட்ல பெரிய குழப்பம் நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. முகமது சலீமை கண்டுபிடிச்ச
தெரிஞ்சதுனால மட்டுமே இந்தியாக்குள்ள இதெல்லாம் நடக்குது, இந்த மாதிரி இவ்வளோ ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க, இவங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்ற நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை இவரை கண்டுபிடிச்ச மாதிரி தாவூத் இப்ராஹிமையும் கண்டுபிடிச்சா இந்தியாவுக்குள்ள ட்ரக்ஸ்ன்ற ஒன்னே இல்லாம போயிடும் அப்படின்ற அவளுக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதனால்தான் இந்தியன் கவர்மெண்ட் இவ்வளோ ட்ரை பண்ணி தாவூத் இப்ராஹிமை பிடிக்கிறதுக்காக ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒருவேளை தாவூத் இப்ராஹிமை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா தீவிரவாத அமைப்புக்கெல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஏன்னா இந்தியாவுக்குள்ள எந்த தப்பான கரன்சியும் வராது, எந்த ட்ரக்ஸும் வராது, எந்த ஆயுதமும் வராது. அதனால இந்தியா ரொம்ப வளர்ச்சி அடையும், இந்த தீவிரவாத கும்பலை அழிச்சிட்டாலே எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா தாவூத் இப்ராஹிமை ரொம்ப வருஷமா தேடிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான்ல இருக்காருன்னு மட்டும்தான் தெரியும். ஆனா அவர் எந்த இடத்துல இருக்காரு, எந்த இடத்துல தலைமறைவா இருக்காரு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாத ஒன்னாதான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க சிகப்பனாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.